ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்பைஸ் ஆஃப் லைஃப். இன்றைக்கி நம்ம ஒரு புது ஸ்டோரி தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒரு 4 அத்தியாயமாக தான் பார்க்க போகிறோம். கதை பேர் என்னன்னா தீராத காதல். இந்த கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க கதையை கேட்கலாம். அத்தியாயம் 1. அக்டோபர் மாதத்தின் அந்த இறுதி இரவு ஏற்காடு மலையை ஒரு வெண்பட்டு போர்வையை போர்த்தி கொண்டது போல மூடு பனியில் நனைந்திருந்தது. சலசலவென பெய்யும் சாரல் மலையின் சத்தம், காற்றில் மிதந்து வரும் ஈரமண்ணின் வாசனை மற்றும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பூத்திருக்கும் காட்டு மல்லிகையின் நறுமணம், இவை அனைத்தும் அந்த சூழலுக்கு ஒருவிதமான மர்மத்தையும் அழகையும் சேர்த்தன. மலையில் உச்சியில் கம்பீரமாக நின்றிருந்தது ராஜேந்திரன் எஸ்டேட். பழங்கால தமிழ் கட்டிடக்கலையின் நேர்த்தியும் நவீன வசதிகளும் கைகோர்த்த அந்த அரண்மனை போன்ற மாளிகை மலையில் நனைந்து மின்னியது. மாளிகையின் உள்ளே பெரிய ஹாலில் இருந்த உயரமான வெண்கல குத்துவிளக்குகள் மங்களாக எரிந்து கொண்டிருக்க, பூஜை அறையிலிருந்து வரும் மணியோசை அந்த வீட்டின் அமைதியை மென்மையாக கலைத்தது. லட்சுமி அம்மா தன் தினசரி பூஜையை முடித்துவிட்டு ஒரு பித்தளை தட்டில் ஆவி பறக்கும் ஃபில்டர் காஃபியுடன் வெளியே வந்தார். தன் மகனுக்காக அவர் கைகளால் தயாரித்த காஃபி அது. மாளிகையின் நீளமான பால்கனியில் மலையை வெறித்து பார்த்தபடி நின்றிருந்தான் சிவா ராஜேந்திரன். 6 அடி 2 அங்குல உயரம், கராரான உடலமைப்பு. அவனது கருப்பு நிற ஷர்ட்டிற்குள்ளும் கட்டுக்கோப்பான தசைநார்கள் அவனது உழைப்பை சொல்லின. இடது கன்னத்தில் லேசாக தெரிந்த அந்த தழும்பு அவனது கடந்த கால போராட்டங்களின் சாட்சி. அவனது கூர்மையான கருநீர கண்கள் எப்போதுமே எதையோ தேடுவது போலவும் எதையோ சாதிக்க துடிப்பது போலவும் இருக்கும். அம்மா நீட்டிய காஃபியை வாங்கும்போது அவனது முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. இந்த உலகில் அவன் தலைவணங்கும் ஒரே நபர் இந்த தாய் மட்டும்தான். என்னப்பா சிவா, மழை காலத்துல இப்படி தனியா என்ன யோசனை? லட்சுமி அம்மாவின் குரல் அத்தனை வாஞ்சை. சிவா ஒரு மிடரு காஃபியை பருகினான். ஒண்ணுமில்லம்மா, பழைய ஞாபகங்கள் என்று முணுமுணுத்தவன் மனம் 21 வருடங்களுக்கு பின்னோக்கி ஓடியது. அம்மாப்பேட்டை சேரி பகுதியில் அதே போன்ற ஒரு மழை இரவு. குடிகார தந்தை தன் தாயை அடித்து கொடுமைப்படுத்த 12 வயது சிறுவனாக சிவா தன் அம்மாவை பாதுகாப்பற்ற அந்த சூழலில் இருந்து மீட்டு ஓடியது அவன் கண்களுக்குள் நிழலாடியது. அன்று மலையில் நனைந்தபடி அவன் செய்த சபதம், ஒரு நாள் நான் பெரிய மனுஷன் ஆவேன், என் அம்மாவை மகாராணி மாதிரி வச்சு பார்ப்பேன், எங்களை யாரும் நெருங்க கூட முடியாது. அதுவே அவனை இன்று சேலத்தின் அசைக்க முடியாத தொழிலதிபராகவும் ராஜேந்திரன் சாம்ராஜ்யத்தின் அதிபதியாகவும் மாற்றியிருந்தது. அப்போது கீழிருந்து ஒரு காரின் ஹார்ன் சத்தம் கேட்டது. சிவாவின் நம்பிக்கைக்குரிய உதவியாளன் ராமு ஓடி வந்தான். சார், கோபால் வெங்கடேஷ் வந்திருக்கார். அவரோட பொண்ணு யாழ்னியும் கூட வந்திருக்காங்க. கடன் விஷயமா பேசணுமா? சிவாவின் கண்கள் சட்டென சுருங்கின. கோபால் வெங்கடேஷ் ஒரு காலத்தில் பெரிய பிசினஸ்மேன். இப்போது சிவாவின் பிடியில் இருக்கும் 50 கோடி கடனுக்காக கெஞ்சும் நிலையில் இருப்பவர். ஆனால் சிவாவின் கவனம் அந்த பெயரில் இல்லை. யாழினி சமீபத்தில் பார்த்த ஒரு பிசினஸ் ஃபைலில் அவளது புகைப்படத்தை பார்த்தபோது சிவாவின் இதயம் முதல் முறையாக ஒரு நிமிடம் துடிக்க மறந்தது. அந்த துணிச்சலான கண்கள் அவனை ஏதோ செய்தன. உள்ள வர சொல்லு ராமோ, ஹாலில் காத்துக்கிட்டு இருக்கட்டும். சிவாவின் குரல் இப்போது அதிகாரமாக ஒலித்தது. யாழினி வெங்கடேஷ் தன் தந்தையின் கையை பிடித்தபடி மாளிகைக்குள் நுழைந்தாள். 5 அடி 6 அங்குலம், நீண்ட அலையலையான கூந்தல், அதில் ஒரு சிறு மல்லிகை சரம். கருப்பு நிற சல்வார் கமிசில் அவள் ஒரு தேவதை போல தெரிந்தாலும் அவளது பார்வையில் ஒரு விதமான போர்க்குணம் இருந்தது. சிவா மாடி படிக்கட்டுகளில் இருந்து மெதுவாக இறங்கி வந்தான். அவனது காலடி சத்தம் அந்த ஹாலில் ஒருவித பயத்தை ஏற்படுத்தியது. யாழினியின் தந்தை கோபால் நடுங்க தொடங்கினார். ஆனால் யாழினி மட்டும் சிவாவை நேருக்கு நேர் பார்த்தாள். வாங்க வெங்கடேஷ், நாளைக்கு தானே கெடு முடியுது, இன்னைக்கே வந்திருக்கீங்க. சிவா சோஃபாவில் சாய்ந்து அமர்ந்தான். சிவா சார், கொஞ்சம் அவகாசம் வேணும். 50 கோடிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. என் பொண்ணு யாழினி MBA முடிச்சிருக்கா. உங்கள் கம்பெனியில் அவளுக்கு ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா? கோபால் இழுத்தார். வேலையா? 50 கோடிக்கு அவள் எத்தனை வருஷம் வேலை பார்க்கணும் வெங்கடேஷ்? சிவாவின் பார்வை யாழினியின் மீது படிந்தது. யாழினி முன்னால் வந்தா. மிஸ்டர் ராஜேந்திரன், எங்கள் அப்பாவை இப்படி அவமானப்படுத்தாதீங்க. கடன் வாங்கினது தப்பு தான். அதுக்காக ஒரு மனுஷனை இப்படி பயமுறுத்தக்கூடாது. உங்களுக்கு பணம் தானே வேணும், தந்துடுறோம் என்றால் படபடவென. சிவா லேசாக சிரித்தான். அந்த சிரிப்பில் ஒரு விதமான காந்த சக்தி இருந்தது. பணம் மட்டும் போதாது யாழினி, உன் கண்கள் எனக்கு சவால் விடுது. எனக்கு சவால் விடுறவங்களை அடக்கி ஆள்றது தான் என் வழக்கம். அவன் எழுந்து அவள் அருகில் வந்தான். அவனது உயரம் அவளை சற்று மிரள வைத்தாலும் அவள் பின்வாங்கவில்லை. உன் கடன் தீர ஒரே ஒரு வழிதான் இருக்கு. உங்கள் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க வெங்கடேஷ். 50 கோடியும் தள்ளுபடி, உங்கள் கம்பெனியும் உங்களுக்கே என்றான் சிவா. யாழினியின் முகம் கோபத்தில் சிவந்தது. என்ன நினைச்சிங்க உங்களை பற்றி? நான் என்ன விற்பனை பொருளா?
ஒரு சுதந்திரமான பெண்ணோட வாழ்க்கையை இப்படி விலை பேச உங்களுக்கு எவ்வளவு தைரியம்? சிவா அவளது மணிக்கட்டை பிடித்து தன் பக்கம் இழுத்தான். வழி இல்லை, ஆனால் அவனது பிடியில் ஒருவிதமான உறுதி இருந்தது. தைரியம் எனக்கு பிறப்பிலேயே வந்தது யாழினி. நீ என்னை சிறன்னு நினைக்கலாம், ஆனால் என் உலகத்தில் நீ ராணியாக இருப்ப. நீ சம்மதிக்கலனா நாளைக்கே உங்கள் அப்பாவும் அண்ணனும் தெருவுக்கு வந்துடுவாங்க. யாழினி அவனது கையை உதறினாள். நீங்கள் ஒரு சர்வாதிகாரி. உங்கள் பணக்கார திமிரால் என்னை வாங்க முடியாது. அங்கே ஒரு பெரிய மோதல் வெடித்தது. லக்ஷ்மி அம்மா இடையில் வந்து, சிவா, பொண்ணு பயப்படுதுப்பா, மெதுவா பேசு என்றாள். அம்மாவின் குரல் கேட்டதும் சிவாவின் முகம் சட்டென மென்மையானது. யாழினி, இது முதல் சந்திப்பு தான், ஆனால் நீ என் மனைவி ஆகிறது உறுதி. உன் அப்பாவுக்காக இல்லைனாலும் உனக்காக நீயே வருவ என்று கூறிவிட்டு அவன் மீண்டும் பால்கனிக்கு சென்றான். வெளியே மழை இன்னும் பலமாக பெய்யத் தொடங்கியது. யாழினி தன் தந்தையை அழைத்து கொண்டு வெளியேறினாள். ஆனால் அவள் மனதில் சிவாவின் அந்த தீவிரமான பார்வை ஒரு ஆழமான பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தது. சிவா மலையை ரசித்தபடி முணுமுணுத்தான். தீராத காதல் இப்பதான் ஆரம்பிக்குது யாழினி. அத்தியாயம் 2. ஏற்காடு மழையின் விடியல் எப்போதும் ஒரு தனி அழகுதான். அக்டோபர் மாத குளிரும் விடாமல் பெய்து ஓய்ந்த மழையின் ஈரமும் சேர்ந்து அந்த மலை பிரதேசத்தையே ஒரு கனவுலகமாக மாற்றியிருந்தது. ஆனால் ராஜேந்திரன் மாளிகையின் உள்ளே நிலவிய சூழல் அந்த அமைதிக்கு நேர்மாறாக இருந்தது. மாளிகையின் பெரிய ஹாலில் லக்ஷ்மி அம்மா அதிகாலையிலேயே எழுந்து வாசல் தெளித்து கோலமிட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்திருந்தார். அந்த வீடெங்கும் ஊதுபத்தியின் நறுமணமும் செப்பு பாத்திரத்தில் கொதிக்கும் ஃபில்டர் காஃபியின் வாசனையும் நிறைந்திருந்தது. இது அந்த வீட்டின் வழக்கம். எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர்களாக வளர்ந்தாலும் தங்களின் வேர்களை மறக்காத ஒரு தமிழ் மரபு அங்கே வேரூன்றி இருந்தது. சிவா, எழுந்துட்டியாப்பா? காஃபி எடுத்துட்டு வரவா என்று லட்சுமி அம்மா மாடிப்படிகளின் அருகே நின்று கேட்டார். மேலே பால்கனியில் வெறும் கருப்பு நிற ட்ரௌசர் மட்டும் அணிந்து தன் கொட்டுக்கோப்பான உடலை மலைக்காற்றுக்கு திறந்துவிட்டு நின்றிருந்தான் சிவா ராஜேந்திரன். அவனது 6.2 உயரமும் ஜிம்மில் செதுக்கப்பட்ட தசைநார்களும் அவனது உழைப்பையும் ஆளுமையையும் பறைசாற்றின. இடது கன்னத்தில் இருந்த அந்த சிறிய தழும்பு அதிகாலை வெளிச்சத்தில் அவனது கடந்த காலத்தின் வீர தழும்பாக மின்னியது. காஃபி வேண்டாமா, கீழே வரேன் என்றான் சிவா. அவனது குரலில் எப்போதுமே ஒரு கரகரப்பான அதிகார தோனி இருக்கும். அவன் கீழே இறங்கி வந்தபோது அவனது தம்பி சுரேஷ் டைனிங் டேபிளில் அமர்ந்து மொபைலில் எதையோ பார்த்து கொண்டிருந்தான். சிவாவை கண்டதும் ஒரு நிமிடம் நிமிர்ந்து அமர்ந்தான். அண்ணனின் அந்த வருகை அவனை எப்போதுமே ஒருவித மரியாதையான பயத்தில் வைத்திருக்கும். அண்ணா, அந்த கோபால் வெங்கடேஷ் ஃபோன் பண்ணிட்டே இருக்கார். நேற்று நீங்கள் சொன்ன அந்த நிபந்தனையை பற்றி அவர் ரொம்ப அதிர்ச்சியில் இருக்காராம் என்றான் சுரேஷ். சிவா சோஃபாவில் அமர்ந்து அம்மா நீட்டிய காஃபி டம்ளரை வாங்கினான். அதிர்ச்சி அடையிறதுக்கு என்ன இருக்கு? 50 கோடி கடன் அடைக்க அவன்கிட்ட வழி இல்லை. அவன் குடும்பத்தை நடுத்தெருவுக்கு கொண்டு வராமல் இருக்க நான் ஒரு வழி சொல்லியிருக்கேன். அது அவனுக்கு லாபம்தான் என்றான் நிதானமாக. ஆனால் அண்ணா, அந்த பொண்ணு யாழினி அவ ரொம்ப தைரியமானவளாக தெரிகிறா. அவள் ஒத்துக்கலனா? சிவாவின் கண்கள் ஒரு நொடி மின்னின. அவளை ஒத்துக்க வைப்பேன். அவளோட அந்த ஃபயர் தான் எனக்கு வேணும். அவளை எனக்கு பிடிச்சிருக்கு சுரேஷ். அவள் என்னோட உடைமை. அதை நான் முடிவு பண்ணிட்டேன் என்ற அவனது வார்த்தைகளில் பொசசிவ்னஸ் அப்பட்டமாக தெரிந்தது. அதே சமயம் சேலம் நகரத்தின் ஒரு பழைய ஆனால் நேர்த்தியான வீட்டில் யாழினி தன் அறையில் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தாள். அவளது 5.6 உயரமும் நீண்ட அலையலையான கூந்தலும் அவளுக்கு ஒரு தேவதை உருவத்தை தந்திருந்தாலும் அவளது MBA பட்டமும் சுதந்திரமான எண்ணங்களும் அவளை ஒரு வீராங்கனையாக மாற்றியிருந்தது. அப்பா, இதை உங்களால் எப்படி சொல்ல முடியுது? 50 கோடி கடனுக்காக என்னை ஒருத்தனுக்கு விற்க போறீங்களா என்று யாழினி தன் தந்தை கோபாலிடம் சத்தமாக கேட்டாள். கோபால் வெங்கடேஷ் தலை குனிந்து அமர்ந்தார். யாழினிமா, அவன் சாதாரண ஆள் இல்லை. சேலம், சென்னைன்னு எல்லா இடத்துலையும் அவன் சாம்ராஜ்யம் இருக்கு. அவனுக்கு இல்லைன்னு சொன்னால் நாளைக்கே உன் அண்ணன் அருண் ஜெயிலுக்கு போகணும். என் கம்பெனியை அவன் சீஸ் பண்ணிடுவான். நம்ம தெருவில் நிற்கணும். அண்ணன் அருண் பக்கத்தில் நின்று கைகளை பிசைந்து கொண்டிருந்தான். யாழினி, சிவா ராஜேந்திரன் ஒரு இரக்கமற்ற ஆள்னு கேள்விப்பட்டிருக்கேன். அவன் நினைச்சா எங்களை ஒன்றுமில்லாமல் பண்ணிடுவான். ப்ளீஸ், எங்களுக்காக இதை செய் என்றான் கெஞ்சலாக. யாழினிக்கு அழுகை வரவில்லை, கோபம் தான் வந்தது. அவன் யாருன்னு எனக்கு தெரியும். நேற்று அவன் என்னை பார்த்த அந்த பார்வை அது காதலே இல்லை. ஒரு பொருளை பார்க்குற மாதிரி பார்த்தான். நீ என்னுடையவள்னு அவன் சொன்னப்போ அவன் குரலில் இருந்த அந்த அதிகாரம் எனக்கு பிடிக்கல. நான் ஒரு மனுஷி, அவனோட ப்ராப்பர்ட்டி இல்லை. அப்போது வாசலில் ஒரு கருப்பு நிற ஆடிக்கார் வந்து நின்றது. அதிலிருந்து சிவாவின் உதவியாளன் ராமு இறங்கி வந்தான். அவனிடம் ஒரு பெரிய நகை பெட்டி இருந்தது. ஐயா, சிவா சார் அமிச்சார். இது அவரோட பரம்பரை நகை. இன்னைக்கு சாயங்காலம் சேலம் கோட்டமாரியம்மன் கோவிலில் வச்சு நிச்சயதார்த்தம் நடக்கணும்னு சார் சொல்லியிருக்கார். நீங்கள் எல்லாரும் வரணும் என்றான் ராமு அதிகாரமாக. நிச்சயதார்த்தமா? நான் இன்னும் சம்மதமே சொல்லலை என்று யாழினி கத்தினாள். ராமு அவளை பார்த்து ஒரு மெல்லிய சிரிப்புடன் சொன்னான். அம்மா, சிவா சார் ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டா அதுக்கு சம்மதம் கேட்க மாட்டார்.
அது நடக்கும், அவ்வளோதான், வரேன் ஐயா. மாலை நேரம் சேலம் கோட்டை மாரியம்மன் கோவில் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. சிவாவின் குடும்பம், லக்ஷ்மி அம்மா, சுரேஷ் மற்றும் அவர்களின் நெருங்கிய உறவினர்கள் வந்திருந்தனர். சிவா ஒரு கருநீல நிற பட்டுச்சட்டை மற்றும் சரிகை வேட்டியில் கம்பீரமாக நின்றிருந்தான். அவனது மணிக்கட்டில் இருந்த அந்த அம்மா என்ற டாட்டூவும் கழுத்தில் இருந்த தங்கச்சங்கிலியும் அவனை ஒரு பாரம்பரியமான, அதே சமயம் ஆபத்தான நாயகனாக காட்டின. யாழினி தன் குடும்பத்துடன் உள்ளே நுழைந்தாள். அவள் அணிந்திருந்த அடர் சிவப்பு நிற சேலையும் தலையில் சூடியிருந்த மல்லிகை பூவும் அவளது அழகை மெருகேற்றியிருந்தன. ஆனால் அவள் முகத்தில் ஒரு எள்ளு அளவு கூட சிரிப்பில்லை. சிவா அவளை பார்த்தான். அந்த பார்வை அவளது மேனியெங்கும் ஒரு மின்சாரத்தை பாய்ச்சியது. அவன் அவள் அருகே வந்தான். மல்லிகை பூவின் மனமும் அவளது சந்தன வாசனையும் அவனது ஆக்ரோஷமான மனதை ஒரு நொடி அமைதிப்படுத்தியது. வரதுக்கு இவ்வளோ நேரமா என்றார் சிவா அவள் காதருகே குனிந்து. யாழினி அவனை நிமிர்ந்து பார்த்தாள். நீங்கள் என்னை மிரட்டி இங்கே வர வைத்திருக்கலாம், ஆனால் என் மனசை உங்களால் வாங்க முடியாது என்றாள் சீற்றத்துடன். சிவா லேசாக சிரித்தான். மனசு அது தானா வரும், இப்போதைக்கு நீ என் நிச்சயதார்த்த பெண், அதை முதல்ல உணரு என்று கூறி அவளது கையை வலுவாக பிடித்து அழைத்து சென்றான். அவனது பிடியில் ஒரு வேட்டைக்காரனின் உறுதி இருந்தது. கோவில் அர்ச்சகர் தட்டை காண்பிக்க சிவா ஒரு வைர மோதிரத்தை எடுத்தான். யாழினியின் கையை அவன் பிடிக்கும் போது அவள் கைகள் லேசாக நடுங்கின. பயப்படாத யாழினி, இது உன் சிறையோட முதல் படி. ஆனால் இந்த சிறையில் உனக்கு கிடைக்கிற அதிகாரம் இந்த உலகத்தில் யாருக்கும் கிடைக்காது என்று முணுமுணுத்தபடி மோதிரத்தை அவளது விரலில் அணிவித்தான். அந்த தருணத்தில் அங்கிருந்த மக்கள் அனைவரும் அச்சதை தூவினர். ஆனால் யாழினிக்கு அது மரண அடியாக இருந்தது. நிச்சயதார்த்தம் முடிந்ததும் உறவினர்கள் அனைவரும் உணவருந்து சென்றனர். சிவா யாழினியை தனியாக கோவில் பிரகாரத்திற்கு அழைத்து சென்றான். இரவு நேரம் என்பதால் அந்த இடம் சற்று நிசப்தமாக இருந்தது. என்னை ஏன் இப்படி துரத்துறீங்க? உங்களுக்கு தகுதியான எத்தனையோ பெண்கள் இருப்பாங்களே என்று கேட்டாள் யாழினி. சிவா அவளை ஒரு தூணில் சாய்த்து நின்றான். அவனது இரு கைகளும் அவளது தலைக்கு இருபுறமும் தூணை பற்றி இருந்தன. அவள் அவனது சிறைக்குள் இருந்தாள். தகுதி அதை நான் தான் தீர்மானிப்பேன். நான் சேரி பகுதியில் வளர்ந்தவன் யாழினி. பிடிச்ச ஒரு பொருள் கிடைக்கணும்னா அதை எப்படி போராடி அடையணும்னு எனக்கு தெரியும். உன்னை பார்த்த அந்த முதல் நிமிஷம் நீ எனக்கு தான் அப்படின்னு என் இதயம் சொல்லிச்சு. நீ என் உயிர், என் உடைமை. உன்னை தொட நினைக்கிறவன் இந்த உலகத்திலே இருக்க மாட்டான். இது எச்சரிக்கை இல்லை, என் வாக்குறுதி என்றான் மிக தீவிரமாக. அவளது நீண்ட கூந்தலில் இருந்த ஒரு மல்லிகை பூ கீழே விழுந்தது. அதை அவன் எடுத்து முகர்ந்தான். இந்த மனம், இது இனிமே எனக்கானது என்றான். யாழினிக்கு அவனது அந்த எக்ஸ்ட்ரீம் பொசசிவ்னஸ் பயத்தை தந்தாலும் அவனது கண்களில் இருந்த ஒரு விதமான வலி அவளை என்னவோ செய்தது. அந்த வலி அவனது கடந்த காலத்தின் சுவடு என்பது அவளுக்கு அப்போது தெரிந்திருக்கவில்லை. நீங்க காதலை ஒரு வியாபாரமா பாக்குறீங்க சிவா என்றாள். காதல் வியாபாரம் இல்லை யாழினி, அது ஒரு போர். அந்த போர்ல நான் ஜெயிச்சிட்டேன். அடுத்த ஒரு வாரத்துல கல்யாணம். ஏற்காடு அரண்மனையில நீ மகாராணியா நுழைவ, தயாராயிரு என்று கூறிவிட்டு அவளை பார்க்காமல் நடந்து சென்றான். மறுநாள் முதல் கல்யாண வேலைகள் சுறுசுறுப்பாக நடந்தன. சேலம் மார்க்கெட்டில் தங்கம் வாங்குவது, பட்டுப்புடவைகள் தேர்வு செய்வது என மாளிகையே களை கட்டியது. லக்ஷ்மி அம்மா யாழினிக்கு தேவையான அனைத்தையும் மிக அன்புடன் கவனித்துக் கொண்டாள். யாழினிமா, சிவா கொஞ்சம் பிடிவாதக்காரன்தான், ஆனால் அவன் மனசு தங்கம். அவன் மேலே வச்சிருக்கிறது வெறும் ஆசை இல்லை, ஒரு காதல். அவனை நீ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும் என்றாள் லக்ஷ்மி அம்மா அவளது தலையை தடவி. யாழினிக்கு அந்த தாயின் அன்பு நெகிழ்ச்சியை தந்தது. அவர் ஏன் இவ்வளவு கோபமாக இருக்கார் அத்தை? லக்ஷ்மி அம்மாவின் கண்கள் கலங்கின. அவன் சின்ன வயசுல பார்த்த கஷ்டம் அப்படிமா, அதனால்தான் எங்களை யாரும் தொடக்கூடாதுங்கிறதுல அவன் ரொம்ப கவனமா இருக்கான் என்றாள். யாழினிக்கு சிவாவின் மேல் இருந்த கோபம் சற்றே குறைந்தது. ஒரு விதமான அனுதாபம் பிறந்தது. ஆனால் அவனது அந்த ஆக்ரோஷமான காதல் அவளுக்கு ஒரு சவாலாகவே இருந்தது. கல்யாணத்திற்கு முந்தைய நாள் இரவு ஏற்காடு மாளிகையின் பால்கனியில் சிவா சிகரெட் பிடித்து கொண்டு நின்றிருந்தான். மல்லிகை பூக்களின் வாசனையும் ஃபில்டர் காஃபியின் மனமும் கலந்த அந்த இரவில் அவனது மனது யாழினியை பற்றியே நினைத்து கொண்டிருந்தது. நாளைக்கு நீ என்னுடையவள் ஆகிற நாள் யாழினி. தீராத காதல் இப்போதான் ஆரம்பமாகுது என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டான். அத்தியாயம் 3. நவம்பர் 15 ஏற்காடு மலைப்பிரதேசம் அன்று ஒரு தேவலோகம் போல காட்சியளித்தது. விடிய காலை 4 மணிக்கு பனிமூட்டம் மலையை சுற்றிலும் ஒரு வெள்ளை போர்வை போல படர்ந்திருந்தது. ராஜேந்திரன் அரண்மனையின் பிரம்மாண்டமான வாயிலில் வாழை மரங்களும் மாவிலை தோரணங்களும் கட்டப்பட்டு மங்களேசை முழங்கிக் கொண்டிருந்தது. மாளிகையை உள்ளே நுழையும் போதே தூய நெய் மற்றும் சாம்பிராணி வாசனையுடன் ஜாஸ்மின் மலர்களின் மனம் நாசியை துளைத்தது. லக்ஷ்மி அம்மா பட்டுப்புடவையில் அங்கும் இங்கும் ஓடி வேலைகளை கவனித்துக் கொண்டிருந்தார். சேலம் மற்றும் சுற்றியுள்ள மாவட்டங்களின் முக்கிய பிரமுகர்கள், அரசியல் தலைவர்கள், தொழிலதிபர்கள் என ஏற்காடை ஸ்தம்பிக்கும் அளவுக்கு கூட்டம் கூட தொடங்கியிருந்தது. சுரேஷ், காஃபி கவுண்டரில் பால் தீந்திராம பார்த்துக்கோ. வரவங்க யாரும் ஒரு நிமிஷம் கூட காத்திருக்க கூடாது. இது நம்ம வீட்டு விசேஷம் என்று லக்ஷ்மி அம்மா தன் மகனுக்கு உத்தரவிட்டா.
மாடியில் சிவாவின் அறையில் நிலவிய சூழலே வேறு. சிவா ஒரு பட்டு வேட்டி மற்றும் தங்கச்சரிகை பார்டர் கொண்ட சால்வையை அணிந்து கண்ணாடியில் தன்னை பார்த்து கொண்டே இருந்தான். அவனது 6.2 உயரம் அந்த பாரம்பரிய உடையில் இன்னும் கம்பீரமாக தெரிந்தது. இடது கன்னத்தில் இருந்த அந்த சிறிய தழும்பு அவனது கரரான முகத்திற்கு ஒரு தனித்துவமான அழகை தந்தது. அவன் கையில் அந்த வைரத்தாலி மின்னியது. யாழினி, இன்னும் சில மணி நேரங்கள் தான், அப்புறம் நீ சட்டப்படி முறைப்படி என்னுடையவள். இந்த தாலி உன் கழுத்தில் ஏறுற அதே நிமிஷம் உன் சுதந்திரம் என் கைகளுக்கு மாறிடும் என்று அவனது ஆழ்மனது முன்மறுத்தது. அவனது காதலில் எப்போதும் ஒரு ஆக்ரோஷம் கலந்திருந்தது. அது அன்பா அல்லது அடிமைப்படுத்த துடிக்கும் வெறியா என்று அவனுக்கே சில நேரங்களில் புரியாது. அதே சமயம் யாழினிக்கு அலங்காரம் செய்யப்பட்டு வந்த அறையில் ஒரு மயான அமைதி நிலவியது. பட்டுப்புடவைகளும் வைர நகைகளும் அவளை ஒரு தேவதை போல காட்டினாலும் அவளது கண்கள் சிவந்து போயிருந்தன. அவளது தோழிகள் அவளுக்கு மல்லிகை மலர்களை சூட்டி விட்டு கொண்டிருந்தனர். யாழினி, என்னடி இது? கல்யாண பொண்ணு முகத்துல ஒரு சிரிப்பை காணோம். சிவாராஜேந்திரன் மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும்டி, பார்க்கறதுக்கே சிங்கம் மாதிரி இருக்கா என்றாள் அவளது தோழி ரம்யா. யாழினி பதில் ஏதும் சொல்லவில்லை. அவளுக்கு தெரியும் அந்த சிங்கத்தின் பிடியில் அவள் சிக்கியிருக்கிறாள் என்று. தன் தந்தை மற்றும் அண்ணனின் வாழ்வாதாரத்திற்காக தன்னையே பலி கொடுத்து கொண்டிருப்பதாக அவளது உள்ளுணர்வு கதறியது. அப்போது அவளது அண்ணன் அருண் அறைக்குள் வந்தான். அவனது முகம் குற்ற உணர்ச்சியில் வாடியிருந்தது. யாழினி, என்னை மன்னிச்சிடுமா. என் தப்புக்காக நீ இப்படி ஒரு இரக்கமில்லாத ஆள்கிட்ட வாழ்க்கையை தொலைக்கணுமான்னு நினைக்கும் போது. யாழினி அவன் கையை பற்றினாள். விடு அருண், இது என்னோட விதி. ஆனா ஒன்று மட்டும் நிஜம், அவர் என்னை ஒரு பொருளாக தான் பார்க்குறார். அந்த பொருளுக்கு உயிர் இருக்கு, உணர்ச்சி இருக்குன்னு அவருக்கு புரிய வைக்கிற வரைக்கும் நான் சும்மா இருக்க மாட்டேன் என்றாள் உறுதியுடன். காலை 7:30 மணி. முகூர்த்த நேரம் நெருங்கியது. திருமண மண்டபமே ஜேவென இருந்தது. மேடையில் சிவா அமர்ந்திருந்தான். அவனது பார்வை மேடையின் வாசலிலேயே வெறித்து கொண்டிருந்தது. அவன் எதிர்பார்த்த அந்த உருவம். யாழினி தன் தோழிகளுடன் மெதுவாக மேடையை நோக்கி வந்தாள். சிவப்பு நிற காஞ்சிபுரம் பட்டுப்புடவை, கனமான வைர மாலைகள், தலையில் மல்லிகை சரம் என அவள் வரும்போது அங்கிருந்த ஒட்டுமொத்த கூட்டமும் மூச்சடைத்து பார்த்தது. அவளது நடை ஒரு ராணியின் கர்வத்தோடும் அதே செய்யும் பலிகடா ஆகும் போகும் ஒரு மானின் தவிப்போடும் இருந்தது. அவள் மேடைக்கு வந்து சிவாவின் அருகில் அமர்ந்தாள். அவனது உடலில் இருந்து வந்த அந்த சந்தன வாசனையும் அவனது ஆளுமையும் அவளை ஒரு நிமிடம் நிலைக்குலைய செய்தன. சிவா குனிந்து அவள் காதருகே சொன்னான். ரொம்ப அழகா இருக்க யாழினி, ஆனா இந்த அழகு இனிமே எனக்கானது. இன்னைக்கு பிறகு உன் சின்ன பார்வை கூட வேறு யாருக்காவது கிடைச்சா அவன் அட்ரஸ் இல்லாம போயிடுவான். யாழினி அவனை நிமிர்ந்து பார்த்தாள். உங்கள் மிரட்டலுக்கு நான் பயப்பட போவதில்லை சிவா. என் கழுத்துல தாலி ஏறலாம், ஆனா என் சுயமரியாதையை உங்களால் ஒருபோதும் தொட முடியாது என்றாள் தனிந்த குரலில், ஆனால் உறுதியாக. சிவா லேசாக சிரித்தான். பார்க்கலாம் யாருடைய உறுதி அதிகம்னு. புரோகிதர் மந்திரிகளை ஓத தாலி கட்டும் நேரம் வந்தது. சிவா தாலியை எடுத்து யாழினியின் கழுத்தில் கெட்டும்போது அவன் கைகள் அவளது மேனியில் பட்டன. அந்த தீண்டல் அவளுக்குள் ஒரு மின்சாரத்தை பாய்ச்சியது. 3 முடிச்சுகள். முதல் முடிச்சு போடும்போது சிவா அவள் கண்களை நேருக்கு நேர் பார்த்தான். நீ என்னுடையவள். அவன் கண்கள் பேசின. 2வது முடிச்சின் போது இனி நீ ஒரு சுதந்திர பறவை இல்லை. 3வது முடிச்சின் போது உன் ஒவ்வொரு மூச்சும் என் கட்டுப்பாட்டில். தாலி கட்டி முடித்ததும் அங்கிருந்தவர்கள் அச்சதை தூவினர். ஆனால் யாழினியின் கண்களில் இருந்து ஒரு சற்று கண்ணீர் வழிந்து அவளது கன்னத்தில் இறங்கியது. அதை கண்ட சிவாவின் இதயம் ஒரு நொடி துடித்தது. அவன் தன் கைக்குட்டியை எடுத்து யாருடைய கவனமும் படாதபடி அவளது கண்ணீரை துடைத்தான். அந்த செயலில் ஒரு விசித்திரமான மென்மை இருந்தது. என் மனைவி அழக்கூடாது, வேணும்னா என்னை காயப்படுத்து, ஆனா உன்னை நீயே காயப்படுத்திக்காத என்று முணுமுணுத்தான். மதியம் நடந்த பிரம்மாண்டமான விருந்துக்கு பிறகு விடைபெறும் நேரம் வந்தது. யாழினியின் தந்தை கோபால் அழுது கொண்டே சிவாவின் கையை பற்றினான். சிவா சார், என் பொண்ணு ரொம்ப மென்மையானவ, அவளை நல்லா பார்த்துக்கோங்க. சிவா கோபாலின் கையை தட்டிவிட்டான். அவனது முகம் மீண்டும் கல்லாக மாறியது. அவ இனிமே உங்க பொண்ணு இல்லை வெங்கடேஷ், அவ என் மனைவி, ராஜேந்திரன் குடும்பத்தோட கௌரவம். அவளை எப்போ எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும், நீங்க கிளம்பலாம் என்றான் கராராக. யாழினி தன் குடும்பத்தை பிரிந்து செல்லும் போது இதயம் வெடிப்பது போல இருந்தது. ஆனால் சிவா அவளது கையை இறுக்கமாக பிடித்து கொண்டான். அந்த பிடியில் இனி நீ போக முடியாது என்ற ஆக்ரோஷம் தெரிந்தது. இரவு 9 மணி. ஏற்காடு மாளிகை விளக்குகளால் மின்னிக்கொண்டு இருந்தது. மாளிகையின் பெரிய மாஸ்டர் பெட்ரூம் மல்லிகை பூக்களாலும் ரோஜாக்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அறையெங்கும் ஜாஸ்மின் மனம் கமழ்ந்தது. யாழினி கட்டிலின் ஓரத்தில் அமர்ந்து தன் கையில் இருந்த நகைகளை கலற்றி கொண்டிருந்தாள். அவளது இதயம் வேகம் எடுத்து துடித்தது. கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. சிவா உள்ளே வந்தான். அவன் இப்போது ஒரு வெள்ளை நிற பட்டுச்சட்டையும் லூசான பைஜாமாவும் அணிந்திருந்தான். அவன் கையில் ஒரு டம்ளர் ஃபில்டர் காஃபி இருந்தது. அவன் அவள் அருகே வந்து அமர்ந்தான். யாழினி சட்டென எழுந்தாள். ஏன் பயப்படுற? நான் உன்னை சாப்பிட போறதில்லை, ஆனால் உன்னோட ஒவ்வொரு ஆசையும் எனக்கு தெரியணும் என்றான் சிவா. அவன் அவளது முகத்தை தன் கைகளால் ஏந்தினான். அவனது பெருவிரல் அவளது உதடுகளை வருதியது.
யாழினி, நீ என்னை வெறுக்கிறேன்னு எனக்கு தெரியும். ஆனால் அந்த வெறுப்பு தான் என்னை இன்னும் தூண்டுது. என் உலகத்தில் அன்பு கிடையாது, அதிகாரம்தான். நீ அந்த அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும். யாழினி அவன் கையை தட்டி விட்டாள். ஏன் சிவா, ஏன் இப்படி இருக்கீங்க? உங்களுக்கு பணம் இருக்கு, பலம் இருக்கு, ஆனால் ஒரு பொண்ணோட மனசு ஜெயிக்க தெரியலையே. கட்டாயப்படுத்தி வர்றது காதலா? சிவாவின் முகம் சட்டென மாறியது. அவனது கண்களில் ஒரு பழைய வலி நிழலாடியது. அவன் அவளை நெருங்கி அவளது தோள்களை பிடித்து சுவரில் சாய்த்தான். மனசு ஜெயிக்கவா? எனக்கு அந்த பாடம் யாரும் சொல்லித்தரலையா? நீ சேரி பகுதியில் என் அம்மாவை பெல்ட்டால் அடிச்ச எங்கள் அப்பாவை பார்த்தவனா? பசியில் அழுறப்போ ஒரு வாய் சோறு கிடைக்கிறதுக்கு தர்ம யுத்தம் பண்ணவன் நான். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பிடிச்சதை அபகரிக்கிறது தான். நீ எனக்கு பிடிச்சிருக்க. உன்னை நான் யாரிடமும் விட்டுத்தர மாட்டேன். உன்னை காதலிக்கிறேனான்னு எனக்கு தெரியல, ஆனால் நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது என்றான் மூச்சிரைக்க. அவனது அந்த குரலில் இருந்த ஏக்கம் யாழினியை ஒரு நிமிடம் உலுக்கியது. அவனது ஆக்ரோஷத்திற்கு பின்னால் ஒரு காயப்பட்ட சிறுவன் இருப்பதை அவள் முதல் முறையாக உணர்ந்தாள். யாழினி மெதுவாக அவன் நெஞ்சில் கை வைத்து தள்ளினாள். உங்கள் கடந்த கால கொடுமையானதா இருக்கலாம் சிவா, அதுக்காக என் எதிர்காலத்தை இருட்டாக்கிடாதீங்க. எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க, உங்களை என்னால் ஏற்றுக்க முடியல என்றாள். சிவா அவளை விட்டு விலகினான். நேரம் நான் தருவேன், ஆனால் இந்த மாளிகையை விட்டு வெளியே ஒரு அடி எடுத்து வைக்கணும்னு நினைக்காத. நீ அனுமதி இல்லாமல் யாரையும் பார்க்கக்கூடாது. இனி உன் உலகம் இந்த ஏற்காடு மலைகளும் இந்த சிவா ராஜேந்திரனும் தான். அவன் பால்கனிக்கு சென்று ஒரு சிகரெட்டை பற்ற வைத்தான். புகை மண்டலத்திற்குள் அவன் உருவம் மறைந்தது. ஜன்னல் வழியாக பார்த்த யாழினிக்கு தெரிந்தது, இது திருமணம் அல்ல, ஒரு தங்க கூண்டு. வெளியே மழை மீண்டும் ஆரம்பமானது. மின்னல் வெட்டும்போது சிவாவின் இடது கன்னத்தில் இருந்த தழும்பு மின்னியது. யாழினி தன் கழுத்தில் இருந்த தாலியை தொட்டு பார்த்தா. அது அவளுக்கு ஒரு பாரமாக தெரிந்தது. அத்தியாயம் 4. ஏற்காடு மலையின் விடியல் அத்தனை ரம்மியமானது, பனிமூட்டமானது. மாளிகையை சுற்றிலும் ஒரு வெள்ளைத்திரையை தொங்கவிட்டது போல இருந்தது. ஜன்னல் வெளியே உள்ள நுழைந்த குளிர்ந்த காற்று அறையிலிருந்த ஜாதி மல்லிப்பூக்களின் வாசனையை தாங்கி வந்து யாழினியின் முகத்தை தழுவியது. யாழினி மெதுவாக கண்களை திறந்தாள். முதல் நாள் திருமண களைப்பும் மன உளைச்சலும் அவளை ஒரு விதமான சோர்வில் ஆழ்த்தியிருந்தது. தான் இருக்கும் இடம் எது என்பதை உணர அவளுக்கு சில நொடிகள் பிடித்தன. இது அவளது பிறந்த வீடு அல்ல, இது ராஜேந்திரன் மாளிகை, அவளது வாழ்நாள் சிறை. பக்கத்தில் இருந்த சோஃபாவில் சிவா அமர்ந்திருந்தான். அவன் எப்போது எழுந்தான் என்று தெரியவில்லை. கையில் ஒரு கோப்பை ஃபில்டர் காஃபியுடன் ஜன்னல் வழியே வெளியில் தெரியும் மலை சரிவுகளை பார்த்து கொண்டிருந்தான். அவனது கரிய நிற கண்கள் ஏதோ ஒரு ஆழமான சிந்தனையில் இருந்தன. அவன் அணிந்திருந்த கருப்பு நிற மேலாடை அவனது கட்டுக்கோப்பான உடலுக்கு இன்னும் ஒரு மிரட்டலான தோற்றத்தை தந்தது. யாழினி எழுந்திருப்பதை உணர்ந்தவன் மெதுவாக அவளை நோக்கி திரும்பினான். அவனது பார்வையில் இருந்த அந்த தீவிரம் அவளை ஒரு கணம் நடுங்க வைத்தது. எழுந்துட்டியா? மணி 6 ஆகுது. என் வீட்டில் எல்லாரும் சீக்கிரம் எழுந்து பழக்கப்பட்டவங்க. நீயும் இனி அப்படியே இருக்கணும்னு எதிர்பார்க்கிறேன் என்றான் அவனது வழக்கமான கட்டளை குரலில். யாழினி பதிலேலும் சொல்லாமல் எழுந்து நின்றாள். நான் குளிச்சுட்டு வரேன் என்று சுருக்கமாக கூறிவிட்டு நகர்ந்தாள். யாழினி, அவனது குரல் அவளை நிறுத்தியது. அவன் எழுந்து அவள் அருகே வந்தான். அவனது உயரத்திற்கு முன்னால் அவள் ஒரு சிறிய மலர்கொடி போல தெரிந்தாள். அவனது கை நீண்டு அவளது கூந்தலை வருடியது. இந்த வீட்டுக்குள்ள உனக்கு எல்லா வசதிகளும் இருக்கும், ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, நீ என் அனுமதி இல்லாமல் இந்த வாசலை தாண்டக்கூடாது. உனக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட கேளு, நான் தருவேன். ஆனால் என்கிட்ட கேட்காம எதையும் செய்ய நினைக்காத, அது எனக்கு பிடிக்காது என்றான். அவனது அந்த ஆதிக்க உணர்வு அவளுக்கு கோபத்தை வரவழைத்தது. என்ன ஒரு மனுஷியா மதிக்க மாட்டீங்களா? நான் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிற மருமகள், நீங்கள் வாங்கிட்டு வந்த ஒரு பொம்மை இல்லை என்றாள் சீற்றத்துடன். சிவா லேசாக சிரித்தான். அந்த சிரிப்பில் ஒரு விதமான கசப்பு இருந்தது. மருமகள், மனைவி எல்லாம் அப்புறம், முதல்ல நீ என்னுடையவள். என் சொத்தை நான் எப்படி பாதுகாக்கணும்னு எனக்கு தெரியும். போய் தயாராகு, அம்மா காத்துக்கிட்டு இருப்பாங்க என்று கூறிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான். குளித்து முடித்து ஒரு அழகான இளம்பச்சை நிற பட்டுப்புடவையில் நெற்றியில் சிறிய பொட்டும் தலையில் ஒரு சரம் மல்லிகை பூவும் சூடி யாழினி கீழே இறங்கி வந்தாள். அவளது எளிமையான அழகு அந்த மாளிகையே மெருகேற்றியது. கீழே லக்ஷ்மி அம்மா பூஜை அறையில் விளக்கேற்றி கொண்டிருந்தாள். யாழினியை கண்டதும் அவரது முகம் மலர்ந்தது. வாமா யாழினி, நல்லா தூங்குனியா? புது இடம், கொஞ்சம் பழகிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். இங்க வா, வந்து சாமி கும்பிடு என்று அன்போடு அழைத்தார். யாழினி லக்ஷ்மி அம்மாவின் காலில் விழுந்து ஆசி வாங்கினாள். அந்த தாயின் கண்களில் இருந்த கனிவு யாழினியின் மனபாரத்தை சற்றே குறைத்தது. இந்தாம்மா, காஃபி குடி. சிவாவுக்கு என் கைப்பட காஃபி போட்டு தரது தான் என் வழக்கம். ஆனால் இன்னைக்கு நீ வந்துட்ட, இனி நீ தான் அவனை கவனிச்சுக்கணும் என்று காஃபி கோப்பையை நீட்டினான். அப்போது அங்கே வந்த சிவாவின் தம்பி சுரேஷ், அண்ணி, உங்கள் சமையல் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க நாங்கள் எல்லாரும் ஆவலாக இருக்கோம். இன்னைக்கு நீங்கள் தான் எங்களுக்கு பரிமாறணும் என்றான் சிரித்தபடி. யாழினி மென்மையாக புன்னகைத்தாள். கண்டிப்பாக சுரேஷ், எனக்கு தெரிஞ்சதை செய்கிறேன். ஆனால் அந்த சிரிப்பு அதிக நேரம் நீடிக்கவில்லை. சிவா மாடியிலிருந்து இறங்கி வந்தான். அவனது முகம் இப்போதும் கல்லாகவே இருந்தது. அவன் டைனிங் டேபிளில் வந்து அமர்ந்ததும் அந்த இடமே ஒரு விதமான அமைதிக்குள் மூழ்கியது.
யாழினி நடுங்கும் கைகளுடன் அவனுக்கு காஃபி பரிமாறினான். அவன் அந்த காஃபியை ஒரு மிடரு பருகினான். சக்கரை கம்மியா இருக்கு என்றான் சுருக்கமாக. யாழினிக்கு சுருக்கென்றது. சரி, நாளைக்கு சரியா போட்டுடுறேன் என்றாள். நாளைக்கு இல்லை யாழினி, இப்பவே. சரியா இல்லாத எதையும் நான் ஏத்துக்க மாட்டேன் என்றான் அவள் கண்களை உற்று பார்த்து. யாழினி மீண்டும் சமையலறைக்கு சென்று சர்க்கரை கலந்து எடுத்து வந்தாள். அவன் அவளை சோதிப்பதாகவே அவளுக்கு தோன்றியது. காலை உணவு முடிந்து சிவா அலுவலகம் கிளம்ப தயாரானான். அவன் கிளம்பும் போது யாழினியை தனியாக அழைத்தான். நான் சென்னை வரைக்கும் போயிட்டு வரேன், ஒரு 2 நாள் ஆகும். அது வரைக்கும் நீ அம்மாவோட துணையாயிரு. ராமு இங்கேயே இருப்பான், உனக்கு எது வேணும்னாலும் அவன்கிட்ட கேளு. ஆனால் மறுபடியும் சொல்கிறேன், வெளியே போக முயற்சி பண்ணாத என்றான். அவன் கிளம்பிய பிறகு யாழினிக்கு அந்த மாளிகை ஒரு பெரிய சிறைக்கூடம் போல தெரிந்தது. அவள் தோட்டத்தில் உலாவிக் கொண்டிருந்த போது ராமு தூரத்திலே நின்று அவளை கண்காணிப்பதை கவனித்தாள். என்ன இது கொடுமை, ஒரு நிமிஷம் கூட தனியாக இருக்க விட மாட்டானா என்று மனதிற்குள் குமைந்தாள். அன்று மதியம் யாழினி தன் அறையில் அமர்ந்து ஒரு புத்தகத்தை படித்து கொண்டிருந்த போது அவளது தந்தை கோபாலிடமிருந்து ஃபோன் வந்தது. யாழினிமா, எப்படி இருக்க? சிவா உன்னை நல்லா பார்த்துக்கிறானா? கடன் விஷயத்தில் அவர் ரொம்ப தாராளமாக நடந்துக்கிட்டாருமா. உன்னால தான் எங்கள் குடும்பம் தப்பிச்சுது என்றார் அவர் தழுதழுத்த குரலில். யாழினிக்கு தொண்டை அடைத்தது. நான் நல்லா இருக்கேன்ப்பா, நீங்கள் கவலைப்படாதீங்க. அம்மாவையும் அருணையும் பார்த்துக்கங்க என்று கூறிவிட்டு ஃபோனை வைத்தாள். தனது தியாகத்தால் ஒரு குடும்பம் நிம்மதியாக இருக்கிறது என்று எண்ணம் அவளுக்கு சிறு ஆறுதலை தந்தது. ஆனால் சிவாவின் ஆதிக்க போக்கு அவளை மூச்சு முட்ட வைத்தது. அன்று மாலை அவள் ஜன்னல் வழியாக மலைச்சரிவில் சூரியன் மறைவதை பார்த்து கொண்டிருந்தாள். திடீரென்று அதை கதவு திறக்கப்பட்டது. சிவா உள்ளே வந்தான். சென்னை போகலையா என்று ஆச்சரியமாக கேட்டாள் யாழினி. மனசு மாறிடுச்சு, பாதியிலே திரும்பி வந்துட்டேன். நீ என்ன பண்றன்னு பார்க்க தோணுச்சு என்றான் அவன் அவள் அருகே வந்து. அவனிடமிருந்து வந்த அந்த சந்தன வாசனையும் ஆக்ரோஷமான ஆண்மையின் மனமும் அவளை நிலைக்குலைய செய்தன. அவன் அவளது தோள்களை பற்றி தன் பக்கம் திரும்பினான். நீ என்னை பார்க்காம ஜன்னலில் தேடுறது எனக்கு பிடிக்கல யாழினி. உன் உலகம் நான் மட்டும்தான், என் கண்களை பார்த்து பேசு என்றான். அவளது கண்கள் கலங்கின. ஏன் சிவா இப்படி பண்றீங்க? என்னை நீங்க நேசிக்கிறீங்களா இல்லை பயமுறுத்துறீங்களா? சிவா அவளது முகத்தை மென்மையாக தூக்கினான். அவனது கட்டை விரல் அவளது கன்னத்தை தடவியது. நேசம் அது எனக்கு தெரியாது யாழினி. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பிடிவாதம். நீ என் மனைவி, உன்னை நான் வேறு யாருக்கும் விட்டு தர மாட்டேன். உன்னை பாதுகாக்கணும்ன்ற வெறி உனக்கு பயத்தை தரலாம், ஆனால் அதுதான் என் காதல் என்றான். அவன் அவளை நெருங்கி அவளது நெற்றியில் ஒரு அழுத்தமான முத்தமிட்டான். அந்த முத்தத்தில் ஒரு விதமான உரிமையும் சொல்ல முடியாத வலியும் கலந்திருந்தது. யாழினிக்கு தெரிந்தது, இந்த மனிதனின் உள்ளே ஏதோ ஒரு பெரிய காயம் இருக்கிறது என்று. அந்த சேரி பகுதியின் இருண்ட நினைவுகள் அவனை இன்னும் துரத்தி கொண்டு இருக்கின்றன. இரவு உணவு முடிந்து அனைவரும் உறங்க சென்றனர். ஆனால் யாழினிக்கு தூக்கம் வரவில்லை. அவள் பால்கனிக்கு வந்து குளிர்ந்த காற்றை சுவாசித்தாள். அப்போது சிவா பின்னால் வந்து அவளை அணைத்து கொண்டான். அவனது அணைப்பில் ஒருவிதமான பாதுகாப்பு இருந்தது. அதே சமயம் ஒரு சிறை கைதியின் உணர்வும் இருந்தது. மழை வர மாதிரி இருக்கு என்றான் அவன் அவள் காதருகே. மழை பெய்தால் இந்த ஏற்காடு மலை இன்னும் அழகாக இருக்கும் என்றாள் யாழினி மெதுவாக. உனக்கு மழை பிடிக்குமா? எனக்கு மழைனா வெறுப்பு. அந்த மழை காலத்தில் தான் நான் அத்தனை கஷ்டங்களையும் அனுபவித்தேன். ஆனால் இன்னைக்கு அதே மழை உன்னோட மடியில் என்னை படுக்க வைக்குதுன்னா அந்த மழையை நான் நேசிக்க ஆரம்பிப்பேன் என்றான் ஒரு விதமான ஏக்கத்துடன். அவன் அவளை அப்படியே தூக்கி கொண்டு அறைக்கு சென்றான். அந்த இரவு அவர்களுக்குள் ஒரு புதிய புரிதலை தரத் தொடங்கியது. சிவாவின் ஆக்ரோஷத்திற்கு பின்னால் ஒரு மென்மையான இதயம் இருப்பதை யாழினி உணரத் தொடங்கினாள். ஆனால் அவனது அந்த உடைமை உணர்வு இன்னும் குறையவில்லை. மறுநாள் காலை புதிய சவால்கள் காத்து கொண்டிருந்தன. சிவாவின் தம்பி சுரேஷிற்கும் யாழினியின் அண்ணன் அருணிற்கும் இடையே ஒரு தொழில் ரீதியான மோதல் ஏற்பட போவது யாழினிக்கு தெரியாது. அது இந்த மாளிகையில் இன்னும் எத்தனை புயல்களை கிளப்பப் போகிறதோ. அடுத்து வர அத்தியாயங்களை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க. கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி கதையை தொடர்ந்து கேட்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் லிசனிங்.